ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிறிஸ்பியான மசால் வடை செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1.5 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பருப்பு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இந்த பருப்பை நம்ம முழுசாக அப்படியே சேர்க்க போகிறோம். இது போல் முழுசாக சேர்க்கும்போது வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, கசப்பு தன்மை வந்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். தண்ணி தேவைன்னா லைட்டாக தெளித்து விட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ அரைச்ச இந்த வடை மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அரைக்காமல் எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பையோ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குன 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது போல் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயமாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே வடை செய்யும்போது வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது வடையோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதை அப்படியே எடுத்து வச்சிடுங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக வடை மாவு எடுத்து இது போல் தட்டி எண்ணெயில் போடுங்க. வடைலாம் எண்ணெயில் போடும்போது சைடாக வச்சு போடுங்க. வடை தட்டும்போது பவுலில் கொஞ்சம் நல்ல தண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வடை தட்டுறதுக்கு முன்னாடி கையை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் வரும். மாவும் கையில் ஒட்டாமல் வரும். பொரிக்கிற ஐட்டம் எல்லாமே நீங்கள் சைடில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சென்டரில் போடணும். நான் சமையல் கற்றுக்கும் போது எங்கள் அம்மா கொடுத்த டிப்ஸ் இதெல்லாம். உங்களில் யாராவது இப்போ தான் சமையல் கற்றுக்கிறீங்கன்னா இந்த டிப்ஸ்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வடை மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும். இந்த மாதிரி ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இன்னொரு பக்கமாக திருப்பி போடுங்க. இன்னொரு பக்கமும் 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். வடை இப்போது 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு இந்த வடையெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் எல்லா வடையையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், கிறிஸ்பியான மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். இந்த வடையை லெமன் ரைஸ், தயிர் சாதம், புளி சாதத்தோடலாம் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.